ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு முற்பகுதி அதாவது சுக்கிரன் தனித்து 8ஆம் பாவத்தில் இருக்கா. இது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, பொதுவாக சுக்கிரனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரிஷபம் உங்களோட ராசியாதிபதி சுக்கிரன் தான். ராசியாதிபன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டா, 1 மற்றும் 6க்கு அதிபன் அவன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டா அப்படின்னும் போது இதில் பாருங்க சுவாரஸ்யமான பலன்களும் வரும், சில பலன்கள் அதுக்கும் மேலே இந்த 8ஆம் பாவம் உறவுகளில் பார்த்தீங்கன்னா ரகசியத்தன்மை அப்படின்றது இருக்கும். மேரேஜ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். பேச்சில் கவனம் அப்படின்றது வேணும். ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா அதுலேயும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். சரி, இது நம்மளுக்கு சுக்கிரன் தரக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேலே சுக்கிரன் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, நிறைய ரிஷபம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ராசிங்க. 50 வயசுலேயும் அவங்களுக்கு லவ் வேணும், ரொமான்ஸ் வேணும். 60 வயசுலேயும் லவ் வேணும். இளம் வயசு ரிஷபம் லவ்வில் இருப்பாங்க. ஏஜ் கணக்கு கிடையாது, ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. நிறைய பேர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் கூட இருக்கலாம். என்னம்மா நீங்கள் ரிஷபத்தை இப்படி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் புதன் பின்னாடி இணையறா இல்லையா, இது முற்பகுதி. புதன் பின்னாடி இணையறான். புதன் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் சுக்கிரனுக்கு நட்பா பகையா அப்படின்னு பகை கிடையாது. ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது சாலிடாக நடக்கும். எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்னு பாருங்கள். கரெக்டாக பயன்படுத்துனீங்க ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் தனுசு ராசியில் அமர்றார், பெயர்ச்சியாகி அமர்றார். அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 20, 2025 ஜனவரி 13, 2026 வரைக்கும் ஏறக்குறைய 33 நாட்கள் தனுசுல அமருவார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சுக்கிரனை தொடர்ந்தே புதன் வருவார். புதன் பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் மாதம், அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 16 வரைக்கும் தனுசுல அமருவார். பொதுவாக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா, லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் அப்படின்னாலே காதல், அதிர்ஷ்டம், சுகபோக வாழ்க்கை, இனிமை, சந்தோஷம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவன். அதுக்கும் மேலே காதல், காமம், பள்ளியறை இதுவும் உண்டு. புதன் அப்படின்னாலே சமயோஜித புத்தி, என்னோட அதீத புத்திசாலித்தனம், ஸ்மார்ட் ஒர்க், சாதுரியம், இதெல்லாம் குறிக்கக்கூடியவன். பொதுவாகவே இந்த புதன் பாருங்க, ஒரு சுய ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது சுகதாயாஸ்தானம். இங்கே புதன் இருக்கான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த நெகட்டிவ் இம்பேக்டும் அந்த ஜாதகத்தில் பெருமளவு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது, நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது, நிறைய விஷயம் ஒன்றுத்தோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா புதன் தான். புதன் சுபரோடு சேரும்போது சுபனாக வேலை செய்வான், அசுபனோடு சேரும்போது அசுபனாக வேலை செய்வான். தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பான். புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈரக்களிமண் அப்படின்னு சொல்லலாம். அதை பிள்ளையராகவும் பிடிக்கலாம், குரங்காவும் பிடிக்கலாம். அப்படிப்பட்ட சுக்கிரனும் புதனும் இணைவு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு யோகமான விஷயங்களை கொடுக்க போது. அந்த விதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது நேரம் தவறாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு முற்பகுதி அதாவது சுக்கிரன் தனித்து 8ஆம் பாவத்தில் இருக்கா. இது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, பொதுவாக சுக்கிரனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரிஷபம் உங்களோட ராசியாதிபதி சுக்கிரன் தான். ராசியாதிபன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டா, 1 மற்றும் 6க்கு அதிபன் அவன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டா அப்படின்னும் போது இதில் பாருங்க சுவாரஸ்யமான பலன்களும் வரும், சில பல சிக்கல்களும் வரும். பொதுவாக இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது ரகசியங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்துறது, மரபு வழி சொத்துக்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயுசு, நம்மளோட ஆயுசு எவ்வளோ அப்படின்றது, திடீர் நிகழ்வு அப்படின்றது, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா 8ஆம் பாவம். அதுக்கும் மேலே மறைக்கப்பட்ட அறிவை தேடக்கூடிய பாவம் 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடம், ஆராய்ச்சி, துப்பறியும் ஒரு விஷயத்தை செய்யறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் என்ன பண்ணுவான், ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டானே அப்படின்னா கவலைப்படாதீங்க. திடீர் பணவரவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பரம்பரை சொத்து அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எங்கம்மா நீங்கள் வேறு அந்த பரம்பரை சொத்து கையை விட்டு போய் 15 வருஷம் ஆகுது. இல்லைங்க, ஏதோ ஒரு விதத்தில் அந்த பரம்பரை சொத்து எனக்கு கோடிக்கணக்கில் இருக்குங்க. பரம்பரை சொத்து சில லட்சக்கணக்கிலாவது திரும்பி வரத்துக்கான வேலையை சுக்கிரன் செய்வாங்க. பெருசாக கவலைப்படாதீங்க, சரிங்களா. இது பொதுவாக இந்த 8ல் சுக்கிரன் அப்படின்னா இந்த ட்ரேடிங்கு, லாட்ரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதே இல்லைங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நான் இந்த அதிர்ஷ்டத்தை எப்பயுமே நம்புறதில்லை. அதனால் மற்றவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரும், மந்திரத்தில் மாங்காய் காய்க்கும் அப்படின்றதுலாம் சொல்கிறதில்ல. பட் ட்ரேடிங் பண்ணுறவங்க அப்படிலாம் கொஞ்சம் காஷியஸாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாபம், ஒரு நல்ல லாபம், ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கும் மேலே இந்த 8ஆம் பாவம் உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரகசியத்தன்மை அப்படின்றது இருக்கும். மேரேஜ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். பேச்சில் கவனம் அப்படின்றது வேணும். ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா அதுலேயும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். சரி, இது வந்து நம்மளுக்கு சுக்கிரன் தரக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேலே சுக்கிரன் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, நிறைய ரிஷபம் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ராசிங்க. 50 வயசுலேயும் அவங்களுக்கு லவ் வேணும், ரொமான்ஸ் வேணும். 60 வயசுலேயும் லவ் வேணும். இளம் வயசு ரிஷபம் லவ்வில் இருப்பாங்க. ஏஜ் கணக்கு கிடையாது, ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. நிறைய பேர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் கூட இருக்கலாம். அட என்னம்மா நீங்கள் ரிஷபத்தை இப்படி சொல்கிறீங்களேம்மா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருன்றீங்க, ரிலேஷன்ஷிப்ன்றீங்க, லவ்ன்றீங்க. ஏங்க அதெல்லாம் இருக்கிறவங்க அதை பற்றி யோசிங்க. எங்களுக்கு இல்லைங்கம்மா, நாங்கள் வெட்டு காகிதம், நாங்கள் வந்து பாருங்கள் கண்ணாடி மாதிரி, நாங்கள் வந்து ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்றவங்க அதை பற்றி யோசிக்காதீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடன் ரிலேஷன்ஷிப்பு, லவ் இதை பற்றிலாம் நாங்கள் சொல்லுவோம். இருக்கிறவங்க அதை பற்றி யோசிங்க, இல்லாதவங்க அதை பற்றி யோசிக்காதீங்க. 8ல் சுக்கிரன் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க அது வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ரொம்ப சிம்பிள். இல்லைங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, நிறைய பேருக்கு புதுசாக ரிலேஷன்ஷிப் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அது ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், லவ்வாகவும் இருக்கலாம், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராகவும் இருக்கலாம். இது வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க அது உங்களோட வந்து ஒரு ஆப்ஷன். நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வீட்டில் தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் திருமணமான ஒரு ரிஷபராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது யாருனால தெரியும்? நம்மளால தான் தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக ரிஷபம் ஏமாற்ற தெரியாது. உண்மையான அன்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அங்கே அன்கண்டிஷனல் லவ் எதிர்பார்ப்பீங்க. அவங்க ஆரம்பத்தில் அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துருப்பாங்க பார்ட்னர். அதுக்கப்புறம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் மைண்டில் தான் நம்மளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுன்னு போது நீங்கள் விட்டு விலகுறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரிய வருது விட்டுட்டு விலகுறீங்க அப்படின்னு உங்களை ட்ராப் பண்ண பார்ப்பாங்க. இந்த மாதிரி ட்ராப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னும் போது அதில் காஷியஸாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு தீர்வும் உண்டு. நம்மளோட சுய ஜாதகம் அதுக்கு இண்டெக்ஸ். இல்லைங்க இந்த மாதிரி ட்ராப் பண்ண பார்க்குறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்க தெரியும். அதுக்கும் மேலே அந்த மாதிரி ட்ராப் பண்ண பார்த்தாங்க, நான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக விட்டுட்டேன், எங்கள் ஃபேமிலிக்கு தெரிய வந்துச்சுங்க, அதனால் ஃபேமிலியில் கொஞ்சம் மைனஸ் வருதுங்க. இப்படி ஒரு இம்பேக்டும் உண்டு. சரி, அதுக்கப்புறம் புதன் வந்து பின்னாடி இணையிறா இல்லையா, இது முற்பகுதி. புதன் பின்னாடி வந்து இணையிறான். புதன் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள், உங்களோட ராசி அதிபன் சுக்கிரனுக்கு நட்பா பகையா அப்படின்னு பகை கிடையாது, நட்பு தான். இவன் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 5க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் இந்த பாவத்தில் வந்து உட்கார்ந்தால் நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் வரும். புதன் வந்து பாருங்கள் அதீத புத்திசாலி கிரகம். ரொம்ப பேச்சாற்றல் அப்படின்றது உண்டு, சாமர்த்தியம் அப்படின்றது உண்டு, டாக்டிக்ஸ் அப்படின்றது உண்டு. அப்போ இவன் இந்த பாவத்தில் வந்து உட்காரும் போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அடடா நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்க லேடி, நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்க பையன், ஒரு ஜென் நம்மளை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் பண்ணுறான். ஒரு மெட்டீரியல் மைண்டோட தான் நம்ம கூட பழகிறான். இவன் கிட்டேருந்து விலகணும். எப்படி விலகணும்? நான் வந்து பகச்சிக்கின்னு விலகினா பிரச்சனை ஆகிடும், நான் சண்டை போட்டு விலகினா பிரச்சனை ஆகிடும். எப்படி ரொம்ப உஷாராக டேக்கிள் பண்ணி அவனே வந்து நான் என்னை வந்து விட்டுட்டு விலகி போயிடணும், அவனே என்னை வேணான்னு சொல்லணும், அதே மாதிரி அந்த பொண்ணே என்னை வேணான்னு சொல்லணும். அதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் செய்யணும், அத்தனை டாக்டிக்ஸும் புதன் நம்மளுக்கு செஞ்சுடுவோம். ஸோ அந்த பிற்பகுதி புதன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பான். அந்த டாக்டிக்ஸை உங்களுக்கு கொடுப்பான், இன்பில்ட்டாகவே இந்த சாமர்த்தியத்தை கொடுப்பான். சாமர்த்தியத்தை கொடுக்கறதுனால நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிடுச்சு அப்படின்றத நீங்கள் பேச்சளவில் காமிக்கவே மாட்டீங்க. ரொம்ப ஸ்மூத்தாக கழுவுற மீனில் நழுவுற மீனாக வெளியே வந்துட முடியும். இது இந்த புதனும் சுக்கிரனும் இணைவு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸை ஏற்படுத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் ட்ராப் ஆகிருக்கோம் அந்த ட்ராப்லேருந்து வெளியே வந்துட முடியும். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலே பொதுவாக 8ல் சுக்கிரன் அப்படின் போது நிறைய பேருக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, பெண்களாக இருந்தால் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஆண்களாக இருந்தாலும் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ப்ராப்பரான வைத்தியம், டாக்டர் ஒன்று சொன்னால் 2ஆக ஃபாலோ பண்ணி அந்த தொந்தரவுலேருந்து வெளியே வந்துடுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, இந்த புத்திசாலித்தனத்தை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்றத டாக்டர் ஒன்று சொன்னால் 2ஆக ஃபாலோ பண்ணுவேன். நான் கூகுள் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்த்து டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி கூட கொஞ்சம் வீட்டு வைத்தியமும் ஃபாலோ பண்ணி அந்த தொந்தரவுலேருந்து வெளியே வந்தேன், அந்த ட்ராப்லேருந்து வெளியே வந்தேன், அந்த இடன் ரிலேஷன் என்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க, டார்கெட் பண்ணாங்க, அதுலேருந்து வெளியே வந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனும் சுக்கிரனும் இணைவு அப்படின்றது கொடுப்பாங்க. ஆக ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது சாலிடாக நடக்கும். எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்னு பாருங்கள். கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.
இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இல்லைம்மா இந்த காலகட்டம் எக்ஸாக்டாக எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா சில விதமான ட்ராப்ஸில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்ருக்கோம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா பிள்ளைங்க சார்ந்து நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம், அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும், இதுக்கு மேலே திருமணம், குழந்தை பாக்கியம், புது வீடு கட்டுறது, இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா? இது சார்ந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து நாங்கள் தனுசுங்க எங்களுக்கு என்னங்க வரும் அப்படின்றாங்க. அந்த டேரெக்டாக தனுசுக்கு நாங்கள் இங்கே பலன் சொல்லிடுறோம். டேரெக்டாக நீங்கள் மேஷத்துக்கான பொதுவான பலன் சொல்லிடுறோம். உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அனுப்பணும் இல்லைங்களா? ஆக அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.